ஆட்டிட்டு தான் அத்தா இருக்கிற. பேசாம கிரைண்டர்ல போடாம ஏன் அத்தா கல்லுல போட்டு ஆட்டு ஆட்டுன்னு என் உசுர் எடுக்கிறீங்க இப்படி? கிரைண்டர் ரிப்பேர் ஆயி போச்சுடி. என்னது கிரைண்டர் ரிப்பேர் ஆகி போச்சா? எப்படி அத்தா? நல்லா தானே ஓடிட்டு இருந்தது. எப்படின்னா எனக்கு என்னடி தெரியும். அன்னைக்கு ஆட்டிட்டு இருந்தப்ப கரண்ட் போச்சு. அப்புறம் ரொம்ப நேரம் கரண்டே வரல. அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு மாவு போட்டு ஆட்டவே இல்ல. நான் என்ன பண்ணட்டும்? அது என்ன ஏதுன்னு அப்புறம் போய் பாரு. இப்போ கையில தான் ஆட்டியாகும் ஆட்டு. சீக்கிரமா அரிசி ஆட்டிட்டு சொல்லு, உளுந்து கொண்டு வரேன். எனது உளுந்து வேற ஆட்டணுமா? அப்புறம் என்னடி இட்லி உளுந்து போட வேண்டாமா? அரிசி மட்டும் வச்சா போதுமா? சீக்கிரம் அடார் நாட்டு. சரிங்க அத்தா, ஆட்டிட்டு தான் இருக்கிறேன். நீங்க எதுக்கு இவ்வளவு அரிசி போட்டு ஊற வச்சிருக்கிறீங்க? கொஞ்சமா போட்ட பத்தாதா? கொஞ்சமா போடக்க நீ என்ன 2 இட்லி அடிப்பீங்கற? கொஞ்சமா போடுங்கற. 2 இட்லி எனக்கு எப்படி பத்துவோம்? தெரியுதுல, நிறைய திம்பானே. அப்புறம் நிறைய மாவு ஆட்டிதான் ஆகும்னே. சரி அத்தா, ஆட்டுறேன். நீ என்ன பண்ணி தொலைகிறது? நான் தான் ஆட்டி ஆகும் ஆட்டுறேன். ஆட்டு. சின்ன புள்ளா. வாங்க நீ வாங்க. என்னம்மா சின்ன புள்ள மாவாட்டி இருக்கறாளா? வா காளிமா, வா வா. அது கொஞ்சம் கிரைண்டர் ரிப்பேர் ஆயி போச்சா, சரி அந்த கல்லுல போட்டு அவள ஆட்ட சொன்னேன். அப்படியாம்மா? சரி சரி, ஆட்டு. அவளுக்கு அதை விட்டு அப்புறம் வேற என்ன வேலை? நம்ம தலையெழுத்துல நல்லா எழுதியிருக்கிறான் கடவுள். கடவுள் எழுதுறத யாராலும் மாற்ற முடியாது. எங்ககிட்ட நம்ம அனுபவிச்சே ஆகணும். என்ற மாமியார் ரொம்ப பொறுமைசாலின்னு நினைச்சேன். இப்படி போட்டு என்னை பழி வாங்குறாங்களே. உட்கார் காளிமா, எல்லாரும் காபி போட்டு கொண்டு வர குடி. இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேன். சரி, நான் உங்களை பார்த்துட்டு போலான்ட்டு தான் வந்தேன். அப்படியே காளிமா? சரி, என்ன சொல்லு. இவ மாவாட்டிட்டு இருக்கிறது பார்த்தது நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டு போங்க. நீ பரவாயில்ல. நீ என்னதான் நீங்க திட்டினாலும் என்ற மேல உங்களுக்கு பாசம் ஜாஸ்தி தான். நீ பாருங்க, நான் மாவாட்டுறது பார்த்தது உங்களுக்கு சாக்காயி நீங்க வந்ததையே மறந்துட்டீங்க. போங்க. அதெல்லாம் சாக்கெல்லாம் ஒன்றும் ஆகல சின்ன புள்ள. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறேன். இப்படியே வீட்டு வேலை செய்யலையே. என்ன காரியமா பண்றது? எந்த வேலையும் கொடுக்கலாம் வையே. அவ பாட்டுக்கு நாடோடி தனமே எங்கேயாச்சும் ஓடிடுறா. வீட்லயே இருக்கிறதே இல்ல. அப்புறம் என்னதான் பண்ண சொல்ற? அதனாலதான் ஏதோ ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்கிறது. அப்படியே வீட்டு அடங்கி போடுறாளான்னு பாக்குறதுதா. அதுவும் சரிதாமா. சுட்டி காட்டாத வித்தையும் சூடு போட்டாலும் வராதுங்கிற மாதிரி இவளெல்லாம் இப்படிதான் பண்ணணும். சரி காளிமா, சரி நான் வரட்டு உட்காரு. இல்லம்மா இருக்கட்டும், கொஞ்சம் வேலை கிடக்குது. நான் சரி சொல்லிட்டு போலான்ட்டு தான் வந்தேன். அது வந்து நம்ம இதான் ஜாதகம் பார்க்கற போயிருந்தோம்ல, அந்த ஜோசிக்காரே தான் அந்த பிள்ளைய 9 வாரம் ஏதோ விளக்கு போட சொன்னானே. அது சொல்லிட்டீங்களா உங்ககிட்ட போட சொல்லி? அதெல்லாம் நீ ஜாதகம் பார்த்துட்டு வந்தது பொழுதோடவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு காளிமா போட சொல்லி அந்த உள்ளே போறேன்னு தான் சொல்லியிருக்கிறா. சரிங்கம்மா. சரி, நம்ம எப்போ நிச்சயமெல்லாம் பண்ணோன்னு எப்போ அந்த நிச்சய வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம், என்ன ஏதுன்னு சொல்லுங்க. இவர் வாட்டுக்கு அவர் கம்பெனி கிடக்குறாரு சின்ன பிள்ளையோட அண்ணன். அவருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நீங்க தானே பார்த்து எல்லாம் சொல்லணும். நீ அதுக்கு என்ன காளிமா? அதெல்லாம் பார்த்து பண்ணிடலாம். இந்த சித்திரை மாசம் முடிட்டு வைகாசிலேயே நிச்சயதாமெல்லாம் வச்சுக்கலாம். சரியா? சரிங்கம்மா. நான் ஏதாவது சொல்லலாம்னா அவர் வீட்டில் இருந்தால் தானே ஆகும். நான் பேசுறதுக்கே இல்லை ஒன்றும். சரி, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டோம்னா நீங்க இங்க வர சொன்னா கூட அவர் வாட்டுக்கு வந்துருவாரு. அப்புறம் என்ன ஏதுன்னு பேசுங்க. சரியா? நான் சொன்னாலும் அவருக்கு புரியவே மாட்டேங்குது. சரி காளிமா. சரி, நான் பார்த்து பேசுறேன். சரி, இந்த வாரம் போகட்டும். இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குதுல்ல, இன்னொரு வாரம் இருக்குதுல்ல, முடிட்டும். சரிங்கம்மா. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். ஏன் காளிமா, இரு சாப்பிட்டுட்டு போவியாம்மா? இருக்கட்டும். நானும் காலையில லேட்டா தான் சாப்பிட்டேன். நீ இந்நேரத்துக்கு யார் சாப்பிடுறது? நான் இனி போய் மாடு கண்ணால அவுத்துட்டு நீ வீட்டுக்கு போனா சரியா இருக்கு நேரம் பால் கறக்கிறதுக்கு. சரி சின்ன புள்ள, நான் போயிட்டு வரேன். சரிங்க நீ. சரி சின்ன புள்ள, சீக்கிரம் அம்மா அரிசி ஆட்டி எடு. நான் போய் உளுந்து கலஞ்சிட்டு வரேன். எங்க அத்தை நல்லா பார்த்துக்குன்னு சொல்லி எங்க அத்தை வீட்டுக்கு தான் நான் மருமகளா வரணும்னுட்டு ஆசாசையா வந்தேன். இங்க வந்து பார்த்தா என் அத்தை என்னை இப்படி பிடிச்சி வேலை வாங்கிட்டு இருக்குதே. என்னடி சின்ன புள்ள, என்னமோ தன்ன போல பேசிட்டு இருக்கற? என்ன கூப்பிட்டியா நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த. அரிசியெல்லாம் ஆட்டி எடுத்துட்டா, சீக்கிரமா உளுந்து எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன். சின்ன புள்ள, அடியே சின்ன புள்ள. சின்ன புள்ள, என்னடி நான் அங்க இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கறேன், உனக்கு காதை கேட்க மாட்டேங்குது. என்னடி பண்ணிட்டு இருக்கற? என்ன மாவாட்டி இருக்கறியா? ஆமாடி நீல வாடி நீயாச்சும் வந்திய. நீயாச்சும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடி. வாடி, கூட சேர்ந்து மாவாட்டுடி. எனது கூட சேர்ந்து மாவாட்டணுமா? அடி போடி. என்ற கையை பாரு, எல்லாம் புண்ணான மாதிரி கிடக்குது. நீ தோட்டத்துல வேலை செஞ்சு இவ வேற அணை பிடிச்சி மாவாட்டுங்கிறா. நானே என்ற வீட்லயே நான் மாவாட்ட மாட்டேன். இங்க வந்து நீ ஆட்டுங்கிற. அடி போடி. என்ன நீலா, நீயே இப்படி சொன்னா நான் என்னடி பண்ணுவேன்? எங்க அத்தை வேற இந்த மாவாட்டி முடிச்சாதான் என்ன வெளியே விடுவாங்கடி. நானும் அப்பல இருந்து ஆட்டிட்டே இருக்கிறேன். ரொம்ப நேரமா ஆட்டிட்டே இருக்கிறேன்டி. வாடி நீ கொஞ்சம் சேர்ந்து ஆட்டினீன்னு சீக்கிரமா ஆட்டி கொடுத்துட்டு வெளியே ஓடிடலாண்டி. இங்க இருந்து இந்த கிழவி ஏதோ ஒரு வேலை சொல்லிட்டே இருக்குதுடி. சீக்கிரம் வாடி நீலா. என்ன சின்ன புள்ள, யார்கிட்ட பேசிட்டு இருக்கறாங்க? யார் வந்திருக்கா? சின்ன புள்ள, உங்க அத்தை தான் என்னமோ கேக்குதே, நான் போறேன்டி. போகாதடி, நில்லுடி, வாடி. இல்ல சின்ன புள்ள, உங்க அத்தை பார்த்தாங்கன்னா என்னையும் சேர்த்து ஏதாவது சொல்லுவாங்கடி. பேசாம நான் போறேன், போ. அட, இது என்ன செல்லத்தாய் மருமகளா? வாடியம்மா, வா. என்ன ரொம்ப நாளா ஆளவே காணோம் நீ இந்த பக்கமே? என்ன இந்த சின்ன புள்ளையோட அத்தை இன்னைக்கு சிரிச்சிட்டே பேசுறாங்க. இவங்க இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆளே இல்லையே. என்னடி செல்லத்தாய் எங்க? மக வீட்டுக்கு போறேன்னு சொன்னா வந்துட்டாளா இல்லையா? இன்னும் வரலீங்க அத்தா. அவங்க எல்லாரும் சேர்ந்து எங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. வரதுக்கு 2-3 நாள் ஆகும்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆமா ஏதோ மக
என்னடி சின்ன பிள்ளை கூட்டிட்டு போறதுக்கு தான் எப்பவுமே வருவேன், இன்னைக்கு நான் அப்படியே போறேன். அதுக்கு இல்லைங்க அத்தா, நான் சின்ன பிள்ளையை தான் கூப்பிடுறதுக்கு தான் வந்தேன். அவளுக்கு தான் மாவாட்டி இருக்கிறாளாட்டு இருக்குது, வேலை இருக்குதுன்னு சொன்னேன். சரி அதான் நான் போயிட்டு வர்றேன்ட்டு கிளம்புனேன். அதான் உன்ற வீட்டுல உங்க அத்தை இல்லையில, பிள்ளையை தூக்கிட்டு தானே போயிருப்பா. நீ என்ன வேலை இருக்கு உனக்கு வீட்டுல? பேசாம இங்கே உட்காரு, ஏதோ சின்ன பிள்ளை கிட்ட பேசிட்டு நான் போய் வேணா காப்பி போட்டு கொண்டு வரேன். குடிச்சிட்டு அப்புறம் மாவாட்டி வச்சுட்டு அப்புறம் எங்க போயிட்டு வாங்க 2 பேர். என்ன அதிசயமா கிளவி உட்காந்து நான் பேச சொல்லுது. சரிங்க அத்தா. என்னடி சின்ன பிள்ளை, உங்க அத்தை அதிசயமா என்னை உட்காந்து வேற பேசிட்டு போங்கிறாங்க, காப்பி வேற போட்டு தராங்கிறாங்க. ஏய், எங்க அத்தையை பத்தி உனக்கு தெரியாதுடி. எங்க அத்தை எப்படியாச்சும் இந்த மாவு சீக்கிரம் ஆட்டி முடிக்கணும்னு சொல்லிதான் உன்னையும் இங்க உட்கார வச்சிருக்காங்க. எங்க கூட உட்காந்தீங்கன்னா நீ சீக்கிரம் ஆட்டி எடுத்துடலான்ட்டு தான் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. எங்க அத்தையோட நேக்கே உனக்கு தெரியாதுடி. என்ன சின்ன பிள்ளை சொல்ற? அப்படியா? அதுக்கு தான் நீ உட்கார சொன்னாங்களா? ஆமா ஆமா, இந்தா இவ்வளவு நேரம் ஆட்டி எனக்கு கையெல்லாம் வலிக்குது, மூடிட்டு சித்த நேரம் நீ ஆட்டு. ஐயோ, என்ன சின்ன பிள்ளை, இது தெரியாம நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. சரிடி, நான் வேணா மாவாச்சு தள்ளி விடுறடி. சரி சரி, ஏதோ ஒன்று பண்ணு, சீக்கிரம் இதை ஆட்டி முடிச்சாதான் நம்மளை எங்கள் அத்தை வெளியே விடுவாங்க. இல்லாட்டி 4 முழுக்க ஆனாலும் இங்கே உட்கார வச்சிருவாங்கடி, பார்த்துக்கோ. சீக்கிரம் ஆட்டி எடுக்கணும். ஐயோ கடவுளே, எனக்கே தோட்டத்துல வேலை செஞ்சு கையால கொஞ்சம் பொத்து போனாப்புல இருக்குதுன்ட்டு பேசாம என்ற வீட்லயே வேலை செய்யாம போட்டுட்டு வந்தா இங்க வந்து பட்டக்காலில் போட்டு கெட்டக்குடியே கெடுங்கிற மாதிரி என்னையவே வேலை வாங்குறாங்களே. சே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. புலம்பாதடி, சீக்கிரம் ஆட்டுடி. டேய் சுரேஷ், இது இந்த கடையில முட்டை இல்லையாமாடா? வண்டி எடுத்துட்டு அங்க மெயின் ரோட்ல போய் வாங்கிட்டு வாடா முட்டை. சரிம்மா, காசு கொடுங்க, போயிட்டு வரேன். இந்தாடா. என்ன சின்ன புள்ள, ஏதோ மலரக்கா குரல் மாதிரி கேக்குது. மலரக்கா, ஓ மலரக்கா. அம்மா பாருங்க, ஏதோ சின்ன புள்ளக்கா வீட்ல இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குது. சரி இங்கே இருங்க, நான் வாங்கிட்டு இப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டு போறேன். சரிடா, சீக்கிரம் வாங்கிட்டு வா போ. அட நிலா, நீயா? நீ என்ன இங்கே தான் இருக்கிறியா? ஆமாக்கா, வாங்க வாங்க. நான் இப்படிதான் வந்து இங்க மாட்டிக்கிட்டேன். சின்ன உள்ள மாமியார் என்னை பார்த்தது மாவாட்ட சொல்லிட்டாங்க. சரி அதான் கொஞ்சம் ஒத்தாசியா ஆட்டிட்டு இருக்கிறேன். ஏக்கா, எங்க கடைக்க வந்தீங்க? ஆமா நிலா, ஏதோ கொஞ்சம் முட்டை வாங்கலான்ட்டு வந்தனா, இது பக்கத்து கடையில முட்டையே இல்லையாமா. சரி அதான் பையன் அனுப்பி ரோட்ல போய் வாங்கிட்டு வர சொன்னா, மெயின் ரோட்டுக்கு போயிருக்கிற வண்டி எடுத்துட்டு. ஓ அப்படியா, சரி சரி வாங்கிட்டு வரட்டும். சரி வாங்கிட்டு வர வரைக்கும் உட்காரு, காயா நின்றுட்டே இருக்கிறீங்க? ஆமா நிலா, எனக்கும் கொஞ்சம் காலெல்லாம் வலிக்குது. சரி பையன் வர வரை சித்த நேரம் உட்காரு. சார் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமாக்கா உட்காருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சின்ன பிள்ளை, அதான் கீழே உட்கார்ந்தாதான் எனக்கு சௌகரியமா இருக்கும். எது சேரெல்லாம் போட்டு உட்காந்துட்டு அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. கால் நீட்டு கீழே உட்காந்தாதான் நல்லா இருக்கும். அடடா மலரே, நீ தானா? யாரும் வந்திருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு சரி 3 டம்ளராவே டீ எடுத்துட்டு வந்தேன். சரி ஆளுக்கு ஒன்று எடுத்து குடிங்க. ஆமாங்க அத்தா, நான் தான். சரி பக்கத்துல கடைக்கு தான் வந்தேனா, சரி இவளுக்கு பேச்சு சத்தம் கேட்டுச்சுது. சரி அதான் அப்புறம் எட்டி பார்த்து மாவாடிட்டு இருந்தாலுங்களா. சரி பையன் கடைக்கு போயிருக்கிறானா, சரி அதான் வர வர சித்த நேரம் இங்கே உட்காரலான்ட்டு உட்கார்ந்தேன். அப்படியா, சரி 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 உட்காந்து பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் பார்க்குறேன். சரியா? சரிங்க அத்தா. அக்கா டீ எடுத்து குடிங்கக்கா. குடிக்கிற சின்ன புள்ள, நீங்களும் குடிங்க. இன்னும் சூடாக தான் இருக்குதாட்டு இருக்குது, சித்த ஆறட்டும். ஏக்கா, அந்த அண்ணன் வேற அப்புறம் எத்தனை மணிக்குக்கா வந்தாரு? ராத்திரி எல்லாம் ஒரே மழையா இருந்தது. ஆமா சின்ன புள்ள, மழை வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சு மழையிலே அப்புறம் வீட்டுக்கு வந்தாராட்டு இருக்குது. அவர் வரப்ப மணி 10க்கு மேல ஆகி போச்சு சின்ன புள்ள. உங்க வீட்லயே பரவாயில்லக்கா, தானே 10 மணிக்கு வந்துட்டாருங்கிறீங்க. இந்த ஆள் எங்க போனானே தெரியலக்கா. 11 மணிக்கு மேலதான் வந்து கதவை தட்டிட்டு இருந்தா. எனக்கு 11 மணி ஆச்சா? என்னடி சொல்ற? எங்க வீட்டுல கூட அவர் அங்கதானே இருந்தாரு. அவரு தான் மழையில நினைச்சிட்டு வந்தாரு. அவரும் அக்கா சொல்ற மாதிரி அந்த நேரத்துக்கு வந்துட்டாரு. ஏனமா சின்ன புள்ள, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஆள் கொஞ்சம் நேரம் கழிச்சு தாண்டி வந்தா. வந்ததுக்கு அப்புறம் ஒரே சண்டை தான். அப்போ புடிச்சு நல்லா அடிச்சு போட்டான் அந்த ஆளை நேத்து. என்னடி சொல்ற? அடிச்சிட்டியா? எதுக்குடி அடிச்ச? வேற என்னடி பண்ண சொல்ற? நானும் ரொம்ப போச்சாதுன்ட்டு ரொம்ப அமைதியா தான் இருந்தேன். ரொம்ப திமிராவே பேசிட்டு இருந்தாங்க அந்த ஆளு. ஒரு கட்டத்துக்கு மேல என் கோவத்தை அடக்கவே முடியல. புடிச்சு 4 அரை விட்டுட்டேன்டி. மூஞ்சியெல்லாம் வீங்கி போச்சு. ஏன்டி அப்படி அடிச்ச? மூஞ்சியெல்லாம் அந்த மாதிரி ஆச்சுன்னா அவர் எப்படி வேலைக்கு போவாரு? அப்புறம் இன்னைக்கு ஆபீஸ் போயிட்டாரு, இல்ல வீட்டுல தான் இருக்காரா? அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் போயிட்டாரு. அதெல்லாம் நைட்டு எல்லாம் சரியா போச்சு. காலையில எல்லாம் எந்திரிக்கிறப்பெல்லாம் மூஞ்சி வீக்கமால ஒன்றும் பெருசா தெரியல. அவன் போயிட்டாரு. அதெல்லாம் இன்னைக்கு. உங்க வீட்டுல என்னக்காச்சு? நீங்க ஒன்றும் பேசலையா? ஏன் இல்ல, நான் பேசாமையே இருப்பேன். அதெல்லாம் நானும் நல்லா பிடிச்சி திட்டி தான் விட்டேன். ரொம்ப கோவமா தான் இருந்தேன் நானும். என்ன பண்றது, நான் இனிமேல் குடிக்க மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு கால் உணர்ந்து சத்தியமா பண்ணேன். நான் என்னதான் பண்றது? சரி இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறேன். ஆமா, இவங்க அப்படியே என்ற வீட்லயும் அவரும் அப்படிதான் சொல்றாரு. ஆனாலும் இவங்க போகாமையே இருக்க போறாங்க. கொஞ்ச நாளைக்கு சரியா இருப்பாங்க, அப்புறம் ஒரு நாளைக்கு மறுபடியும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. என்னதான் பண்றதுன்னே தெரியல. அந்த நேரத்துல அப்படி பண்றதெல்லாம் பார்த்தா அவ்வளவு ஆத்திராத்திரமா வருதுக்கா எனக்கு. சரி சரி விடுடி, அதுதான் எல்லாம் சரியா போச்சுல. இனி இதுக்கப்புறம் கோவப்பட்டு என்ன பண்றத பார்க்கலாம், விடு. எல்லாம் நீ பண்ண மாட்டான்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. அட போசன புள்ள, நானும் கல்யாணம் கட்டி எனக்கும் 20 வருஷம் ஆகி போச்சு. இப்ப வரைக்குமே இவர் ஒரு 100 வாட்டி சத்தியம் பண்ணியிருப்பாரு. போ சரி விடுக்கா, இந்த வாட்டி பார்க்கலாம். அட போசன புள்ள. ஆமா, பூமாரி எங்கக்கா? வீட்லயே இருக்கிறா? இல்ல நீல, அவ எங்க வீட்ல இருக்கிறா? லீவ் விட்டா வேலை முடிஞ்சது. அவதான் நேரம் சோனி வீட்டுக்கு போயிருவா.
வருவாளே. இப்பதான் அங்கேயும் போனா. 3 பேரும் தான் வந்தா. அவன் சோனி வீட்டுக்கு போயிட்டா. சீதாக்கா வேற ஃபோன் பண்ணாங்க காலையிலேயே. எங்க கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்களாமா. சரி வரது கொஞ்சம் நேரமாகும் மலரு. கொஞ்சம் நேரமாச்சுன்னா போய் ஏதோ கொஞ்சம் பிள்ளைங்களை பார்த்துக்கோ, நான் வந்துடுறேன் சாயங்காலக்குள்ள நாங்க. சரிண்ணே. சரி இப்படி முட்டையை வாங்கி ஏதோ குழம்புகளும் வச்சு விட்டுட்டு வேணா அங்கே போகலான்னு பார்த்தேன். அது என்னமோ இன்னும் இந்த பையனை வேற காணுமே. ஆமாக்கா, காலையில அந்த அக்காவும் அந்த அண்ணனும் போறப்ப நானும் தான் பார்த்தேன். சரி எங்கிட்டையும் சொல்லிட்டு தான் போனாங்க. நானும் பையனுக்கு பால் வாங்குறதுக்கு எங்க அண்ணி வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன்னா அப்பதான் பார்த்தேன். அம்மா அதான் சுரேஷே வந்துட்டானாட்டு இருக்குது. என்னடா இவ்வளவு நேரமா? அம்மா முட்டை வாங்குறதுக்கு தானே போனேன். எங்க கையை வீசிட்டு வந்திருக்கிற? ஒண்ணும் கையில காணோம். அம்மா அது நம்ம வீட்டு வழியில தான் வந்தேனா. சரி முட்டையெல்லாம் வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேம்மா. சரி நான் இங்க வரேன்னு சொல்லிட்டு நீங்க காத்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? அதனால தான் சரி இங்க வந்து சொல்லிட்டு போலான்ட்டு தான் வந்தேன். முட்டை வீட்ல வச்சிட்டேன் அதெல்லாம். ஓ அப்படியா? சரி 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 அப்ப நானும் கிளம்புறேன். வீட்டுக்கு போய் குழம்பு ஏதாவது வச்சுட்டு அப்புறம் வேணா மிச்ச வேலையை பார்க்கலாம். சரிம்மா நான் இன்னைக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் இருக்க போறேன். இன்னைக்கு தோட்டத்துக்குலாம் நான் போக மாட்டேன். சரியா? ஏன்டா தோட்டத்துக்கு போக மாட்டியா? ஏன் போமா? எனக்கு அப்பாவே பார்க்கட்டும். அதான் மழையெல்லாம் வந்திருக்குதுல்ல. இன்னைக்கு எல்லாம் தண்ணியெல்லாம் ஒன்றும் விடுற வேலையெல்லாம் இருக்காது. அதுவும் இல்லை நாட்டு நடப்பு பற்றி தெரியாம நீங்க வாட்டுக்கு உட்காந்து கதை பேசிட்டு இருக்கீங்க. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இன்னைக்கு இருப்பேன். போங்க நாளைக்கு வேணா பார்த்துக்கலாம். என்னடா சொல்ற? என்ன நாட்டு நடப்பு தெரியாம போச்சு உங்களுக்கு? ஆமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம தானே இப்படி கதை பேசிட்டு பாவாடி கிடக்குறீங்க. ஏக்கா எவ்வளவு பெரிய போர் நடந்துட்டு இருக்குது நம்ம ஊர்ல. அதை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. என்னடா சுரேஷ் சொல்ற? என்னது போர் நடக்குதா? ஆமா சின்ன புள்ளக்கா, நீங்க கூட எல்லாம் ட்ரெண்டிங்ல இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் சேர்ந்து மாவாடி கிடக்குறீங்க. ஏக்கா நம்ம ஊர்ல இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு எவ்வளவு பெரிய போர் போயிட்டு இருக்குது. அதை பத்தி நியூஸ் வந்துட்டே இருக்குது. அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம இப்படி கதை பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்னடா சொல்ற? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலடா இத பத்தி. அட ஆமாக்கா, நேத்து நைட்டே திடீர்னு போய் பாகிஸ்தான்ல எல்லாம் போர் நடத்தி இருக்காங்கக்கா. அதெல்லாம் கொஞ்சம் அழிச்சிட்டு அப்புறம் இந்தியாக்குள்ள எல்லாம் சீக்கிரமா வந்துட்டாங்களாமா. எல்லாம் இன்னைக்கெல்லாம் அதாக்கா எல்லாம் போய் பத்தி பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாம நீங்க உட்கார்ந்து மாவாட்டுங்க. நான் போறேன். இவன் என்னடி என்னமோ சொல்லிட்டு போறான். என்னமோ போர் நடக்குது அது இதுன்னு. நமக்கே ஒண்ணும் தெரியாம இப்படி உட்கார்ந்து ஆடிட்டு இருக்கிறமே. சின்ன புள்ள சரி போயடி மாவல்லடி. ஆமாடி, காலையில இருந்து நானும் கூட போனும் பார்க்கல ஒன்றும் பார்க்கல. இந்த மாவே ஆட்டிட்டு இருக்கிற, அதனாலதான் நமக்கு ஒன்றும் தெரியாம போச்சு. போ. சரிடி நிலா சின்ன புள்ள. சரி நான் போறேன். குழம்பு வேற வைக்கணும். நான் போயிட்டு வரேன். சரிக்கா. சரி வேலை முடிச்சுட்டு அப்படியே சீதாக்கா வீட்டுக்கிட்ட வாங்க. நாங்களும் அதுக்குள்ள மாவாட்டி வச்சுட்டு வரோம். சரி நிலா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.